உபாலகு 22.4 கொள்ளளவை மதிப்பிடல். இப்பகுதியில் நாம் பாத்திரமொன்று அல்லது ஒரு கொள்கலன் ஒன்றினது கொள்ளளவை மதிப்பிடக்கூடிய பல்வேறு முறைகள் தொடர்பாக கலந்துரையாடவும் சில உதாரண வினாக்களை மேற்கொள்ளவும் உள்ளோம். வாருங்கள் மாணவர்களே, பாடத்திற்கு செல்வோம். மாணவர்களே, இதோ இங்கு காட்டியுள்ள போத்தல்களை கவனியுங்கள். இந்த போத்தல்களினது கொள்ளளவு, அதாவது இதில் நிரப்பக்கூடிய திரவத்தின் அளவு எவ்வளவு என்பது பற்றி தெரியாத போது நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இது போன்ற அளவீடு செய்யப்பட்ட பாத்திரங்களை கண்டிருக்க கூடும். இதோ இங்கு திரவம் ஒவ்வொரு மட்டத்திலும் இருக்கும்போது எவ்வளவு என அளவீடு செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் ஒன்று உள்ளது, ஒரு கோப்பை ஒன்று உள்ளது. இதில் இதோ மேலே காட்டியுள்ள கோடு வரைக்கும் நாம் நிரப்பினால் அது 100 மில்லி லிட்டர் ஆகும். இது கொள்ளக்கூடிய அளவு 100 மில்லி லிட்டர் என்றும் சொல்லலாம். அப்படி என்றால் இந்த போத்தலில் உள்ள திரவத்தினது அளவை நாம் கண்டுபிடிப்பதற்கு இதோ இந்த கோப்பையை பயன்படுத்தி எவ்வளவென நமக்கு மதிப்பிட முடியும். அது மாத்திரமல்ல, சில வேளைகளில் நமக்கு இதோ இது போன்ற ஆய்வுக்கூடத்தில் காணப்படுகின்ற அளவிடப்பட்ட உருளை சாடிகளை கூட நமக்கு பயன்படுத்த முடியும். அதன் மூலமாக நாம் பாத்திரங்கள் கொள்ளக்கூடிய திரவத்தின் அளவை மதிப்பீடு செய்ய முடியும். இதோ இங்கு காட்டியிருப்பது சில வேளை ஒரு ஒழுங்கான கனவுரு வடிவமாக இருந்தால், அதாவது இதன் உட்கன அளவு ஒரு ஒழுங்கான கனவுரு வடிவமாக இருந்தால் எமக்கு நீளம், அகலம், உயரம் என்பவற்றை அளந்து இதன் கொள்ளளவை மதிப்பிட முடியும். இதோ இங்கு காட்டியது போன்ற சரியான கனவுரு வடிவ பாத்திரமாக இருந்தால் நாம் நீளம், அகலம், உயரம் என்பவற்றை அளந்து இது கொள்ளக்கூடிய அளவை கணிப்பிட்டுக் கொள்ளவும் முடியும். இதோ இங்கு காட்டப்பட்டுள்ள இந்த சதுரமுகி வடிவ தாயக்கட்டைகளினது தாயக்கட்டை ஒன்றினது கனவளவை காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் படிமுறைகளை சற்று கவனியுங்கள். உருளை அளவீட்டு சாடி ஒன்று இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அதில் இப்போது 20 மில்லி லிட்டருக்கு நீர் உள்ளது. நீர் அளவிடை போடப்பட்டுள்ளது. அதன்படி இங்கு 20 மில்லி லிட்டருக்கு நீர் உள்ளதை நீங்கள் காணலாம். அடுத்து என்ன செய்கிறார்கள் என்று கவனியுங்கள். இப்போது அந்த தாயக்கட்டைகள் மெதுவாக அந்த உருளையினுள் போடப்படுகின்றது. நீர் கொண்ட உருளையினுள் போடப்படுகின்றது. எத்தனை போடப்பட்டுள்ளது? 1, 2, 3, 4, 5 தாயக்கட்டைகள் நீரினுள் போடப்பட்டுள்ளது. இப்போது புதிய கன அளவு 40 மில்லி லிட்டராக உள்ளது. அப்படி என்றால் 5 தாயக்கட்டைகளினால் ஏற்பட்ட கனவளவு அதிகரிப்பு 20 மில்லி லிட்டர் ஆகும். அதன் பொருள் யாதென்றால் 5 தாயக்கட்டைகளினது கனவளவு 20 மில்லி லிட்டருக்கு சமன். எனவே ஒரு தாயக்கட்டையினது கன அளவு எதற்கு சமன்? 20ஐ 5ஆல் பிரிப்பதால் நாம் பெற்றுக்கொள்ளலாம். 4 மில்லி லிட்டரிற்கு சமன், அல்லது 4 கன சென்டிமீட்டர் கனத்திற்கு சமனாகும். இங்கு ஒரு பாத்திரம் தரப்பட்டுள்ளதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த பாத்திரத்தில் அளவிடை போடப்பட்டுள்ளது. இதன் கொள்ளளவு யாது என கேட்டால் என்ன விடை கொடுப்போம்? நாம் கொடுக்கக்கூடிய விடை 1000 மில்லி லிட்டர் தான். ஆயினும் இந்த பாத்திரம் அதை விட கூட கொள்ளக்கூடியதாக இருந்த போதும் இதன் அளவீட்டின்படி நாம் கொடுக்கக்கூடிய விடை 1000 மில்லி லிட்டர் தான். மேலும் இந்த பாத்திரத்தை பயன்படுத்தி அளவிடும் ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். இவ்வாறான 2 போத்தல்களில் உள்ள திரவங்களை இந்த பாத்திரத்தில் ஊற்றுவதை கருதுக. அவ்வாறு ஊற்றும் போது இந்த 2 போத்தல்களிலும் இருந்த முழுமையாக நிரப்பப்பட்டிருந்த திரவத்தை இதற்குள் ஊற்றும் போது இதில் 900 மில்லி லிட்டர் பெறப்பட்டது என கொள்வோம். அதாவது இந்த 2 போத்தல்களிலும் உள்ள திரவத்தை
முற்றாக நிரம்பியிருந்த திரவத்தை இந்த பாத்திரத்தினுள் இடும்போது எமக்கு 900 மில்லி லிட்டர் வரை நிறைந்தது என்றால் இந்த போத்தலின் கொள்கலன் யாது? 450 மில்லி லிட்டர் ஆகும். ஏன் இரண்டும் 900 மில்லி லிட்டருக்கு சமன். எனவே ஒரு போத்தலினது அளவு 450 மில்லி லிட்டருக்கு சமனாகும். மேலும் ஒரு கொள்ளளவு மற்றும் கனவளவுடன் தொடர்புபட்ட செயற்பாட்டை கவனிப்போம். இங்கு ஒரு பாத்திரம் தரப்பட்டுள்ளது. அந்த பாத்திரத்தில் பால் இருப்பது உங்களுக்கு தெரிகின்றதாக இருக்கும். பாலின் கனவளவு யாது என்றுதான் நாம் கேட்போம். பாலின் கனவளவு யாது என்றால் நாம் கொடுக்க வேண்டிய விடை அதில் 200 மில்லி லிட்டர் இருக்கின்றபடியால் 200 மில்லி லிட்டர் என்பதை கொடுப்போம். அதேவேளை பாத்திரத்தின் கொள்ளளவு யாது என ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தால் நாம் 250 மில்லி லிட்டர் என்றுதான் குறிப்பிடுவோம். அது பாத்திரத்தில் கொள்ளக்கூடிய அளவு. இதோ மேலும் ஒரு வினாவை சிந்தித்து பாருங்கள். நிரம்பிய நிலையில் கப் ஒன்றில் இருந்த நீரை இப்பாலுடன் சேர்த்த போது கனவளவு 250 மில்லி லிட்டர் ஆகியது. கப்பின் கொள்ளளவு யாது? அதாவது வினா என்ன சொல்லப்படுகின்றது என்றால் வேறு ஒரு கப்பில் உள்ள நீரை இதற்கு சேர்த்த போது இப்போது பாலின் அளவு அல்லது கலவையின் அளவு 250 மில்லி லிட்டர் ஆகிவிட்டதாம் என்றால் கப்பில் இருந்த திரவத்தின் அளவு அல்லது நீரின் அளவு 50 மில்லி லிட்டராகத்தானே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது கப்பில் முற்றாக நிரம்பிய நிலையில் இருந்தபடியால் அந்த கப்பின் கொள்ளளவு நாம் 50 மில்லி லிட்டர் என்றுதான் கொடுக்க வேண்டும். எனவே கப்பின் கொள்ளளவு 50 மில்லி லிட்டர் ஆகும். இவ்வாறு கனவளவு மற்றும் கொள்ளளவு என்பதை மாணவர்கள் கனவளவு கொள்ளளவு என்கின்ற இரு எண்ணக்கருக்களின் வேறுபாட்டை மாணவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அத்துடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவற்றை பயன்படுத்தி மேலும் கணிப்பு செய்யக்கூடிய முறைகளை அல்லது அனுமானிக்கக்கூடிய முறைகளையும் பயன்படுத்தி கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். நாம் ஒரு வினாவை உற்று நோக்குவோம். வினாவானது உள்நீளம் 20 சென்டிமீட்டரும் அகலம் 15 சென்டிமீட்டரும் உயரம் 10 சென்டிமீட்டரும் ஆக உள்ள கனவுரு வடிவமுள்ள ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு வகை மருந்து திரவம் உள்ளது எனில் முதலாம் வினா பாத்திரத்தின் கனளவை கன சென்டிமீட்டரில் காண்க. இங்கு தரப்பட்டுள்ள பாத்திரமானது கனவுரு வடிவம் உடையது. ஆகவே கனவுரு பாத்திரத்தின் கனளவானது நீளம் தர அகலம் தர உயரம் என்பதனால் வரையறுக்கப்படுகிறது. ஆகவே பாத்திரத்தின் கனளவு சமன் 20 சென்டிமீட்டர் தர 15 சென்டிமீட்டர் தர 10 சென்டிமீட்டர் ஆகும். இங்கு பாத்திரத்தின் கனளவுக்காக பெருக்க வேண்டிய கணியங்களை கவனிப்பீர்களானால் 20ஐ 15ஆல் பெருக்கி பின்னர் 10உடன் பெருக்க வேண்டும். நீங்கள் 2ஐ 15உடன் பெருக்கும்போது 30 என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். 30உடன் ஒரு 10 2 10கள் மீண்டும் பெருக்கப்படுகின்றன. எனவே 2 பூஜ்ஜியங்கள் சேர்த்தால் 3000 சென்டிமீட்டர்கள் 3 தடவை பெருக்குகின்றபடியால் சென்டிமீட்டர் கனம் என்ற விடை எமக்கு கிடைக்கின்றது. எனவே பாத்திரத்தின் கனவளவு 3000 சென்டிமீட்டர் கனம். இங்கு நாம் கற்றவற்றிற்கு அடிப்படையில் பாடப்புத்தகத்தில் பாத்திரத்தின் கனளவு யாது என வினா கேட்கப்பட்டுள்ளது. இது உண்மையில் சரியாக சொல்வோமாயின் இது பாத்திரத்தின் கொள்ளளவு என அமையும். பகுதி வினா 2. பாத்திரத்தின் கொள்ளளவு மில்லி லிட்டரில் யாது? முன்பு கற்றவாறு பாத்திரத்தின் கொள்ளளவு எனப்படுவது அப்பாத்திரத்தில் ஊற்றக்கூடிய திரவத்தின் அதிகூடிய அளவே கொள்ளளவாகும். மேலே உள்ள பாத்திரத்தில் ஊற்றக்கூடிய அதிஉயர் திரவத்தின் அளவு 3000 சென்டிமீட்டர் கனம் ஆகும். இதுவே பாத்திரத்தின் கொள்ளளவாகும். இப்போது பாத்திரத்தின் கொள்ளளவை லிட்டரில் காண்போம். நாம் பாத்திரத்தின் கொள்ளளவு 3000 சென்டிமீட்டர் கனம் எனவும் சென்டிமீட்டர் கனம் ஒரு மில்லி லிட்டருக்கே சமன் என்ற வகையில் அது 3000 மில்லி லிட்டர் எனவும் கண்டுள்ளோம். அதனை லிட்டரில் காண வேண்டுமென்றால் நமக்கு தெரியும் ஒரு லிட்டர் 1000 மில்லி லிட்டர்களுக்கு சமன். எனவே நாம்
3000 மில்லிலிட்டரை 1000ஆல் பிரிக்க வேண்டும். அதற்காக 3000ஐ 1000ஆல் பிரித்து லிட்டர் என போட்டுக்கொள்ளலாம். அவ்வாறு செய்யும்போது நமக்கு 3 லிட்டர் என்ற விடை கிடைக்கும். ஆகவே பாத்திரத்தின் கொள்ளளவு 3 லிட்டர் ஆகும். மாணவர்கள் 3000ஐ 1000ஆல் பிரிப்பது 3ஐ 1ஆல் பிரிப்பது போன்று இலகுவானது என்பதை அறிவீர்கள். அடுத்ததாக உதாரண வினாவின் 3வது பகுதி. பாத்திரத்தில் அடங்கும் மருந்து திரவம் 50 மில்லி லிட்டர் வீதம் சிறிய போத்தல்களில் இடப்படும் எனின் முழு மருந்து திரவத்தையும் இவ்வாறு இடுவதற்கு தேவையான சிறிய போத்தல்களின் எண்ணிக்கையை காண்க. பாத்திரத்தில் உள்ள 3000 மில்லி லிட்டரையும் 50 மில்லி லிட்டர் பாத்திரங்களில் அடைக்க வேண்டும். எத்தனை பாத்திரங்கள் தேவை என்பதை கவனிப்போம். முழு மருந்து திரவத்தின் கன அளவு நமக்கு தெரியும் 3000 மில்லி லிட்டர். எனவே அதை 50 மில்லி லிட்டர் பகுதிகளாக பிரிக்க வேண்டும் என்றால் அதில் எத்தனை 50 மில்லி லிட்டர்கள் உள்ளது என காண வேண்டும். எனவே 3000ஐ 50ஆல் பிரிக்கின்றோம். பிரித்தால் நமக்கு 60 கிடைக்க வேண்டும். இதனையும் நீங்கள் பிரிக்கின்ற முறையை கவனிக்கலாம். ஒன்று பூஜ்ஜியங்களை பிரித்து விடலாம், வெட்டி விடலாம். பின்னர் 30ஐ 5ஆல் பிரிக்கும் போது 6. எனவே 300ஐ 5ஆல் பிரித்தால் 60 என்ற இறுதி பூஜ்ஜியத்தையும் விட்டுக்கொண்டு 60 போத்தல்கள் தேவை என்ற முடிவை குறிப்பிட முடியும். தற்போது நாம் ஒரு வினாவை கவனிப்போம். ஒரு வீட்டில் தினமும் பயன்படுத்த தேவையான நீர் சேகரிக்கப்படும் கனவுரு வடிவமுள்ள ஒரு தொட்டியின் உள்நீளம் 1.5 மீட்டர், அகலம் 1 மீட்டர், உயரம் 1 மீட்டர் என தரப்பட்டுள்ளது என்றால் தொட்டியின் கொள்ளளவு யாது? கொள்ளளவு எனும்போது பாத்திரம் முழுமையாக கொள்ளக்கூடிய அளவு தானே கொள்ளளவு. எனவே இங்கு தரப்பட்டுள்ள நீள, அகல, உயரங்கள் தொட்டியின் உள் அளவுகளாக இருக்கின்றது, முழு அளவுகளாகவும் இருக்கின்றது. எனவே அவற்றை பெருக்குவதன் மூலம் கனவளவை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு நாம் மீட்டரிலேயே பிரதியிடுகின்றோம். காரணம் 3 கணியங்களுமே மீட்டரில் இருக்கின்றபடியால் மீட்டரிலேயே பிரதியிடுகின்றோம். பெருக்குவதற்கும் 1ஐ 1ஆல் பெருக்கி 1.5ஆல் பெருக்க வேண்டும். எனவே 1.5 என்பதுதான் கிடைக்கும். ஏனென்றால் 1னால் பெருக்கும் போது அதே கணியம் தானே பெறப்படும். அதாவது தொட்டியின் கொள்ளளவு 1.5 மீட்டர் கனம். இறுதியாக சாராம்சத்தை கவனிப்போம். நாம் இவ்வலகில் அடிப்படையாக சதுரமுகி கனவுருவின் கனவளவிற்கான சூத்திரங்களை உருவாக்குவது தொடர்பாக கவனித்தோம். அந்த வகையில் முதலாவதாக ஒரு கனவுருவுக்கான சூத்திரமாக நாம் B = ABC என்ற வடிவில் எழுதினோம். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை A, B, C என்பன குறித்தன. அவ்வாறே அதனை வேறொரு வடிவிலும் நாம் பார்த்தோம். A தர B என்பதை அடியின் பரப்பாக எடுத்துக்கொண்டு கனவளவு சமன் அடியின் பரப்பு தர உயரம் என்ற வகையிலும் நாம் அந்த முடிவை பாவித்தோம். அவ்வாறே சதுரமுகி ஒன்றின் கன அளவு எனும்போது சதுரமுகியின் நீளம், அகலம், உயரம் ஆகியன சமன் என்றபடியால் B = A கணம் என்ற வடிவில் ஒரு சூத்திரத்தை உருவாக்கினோம். இங்கும் அடியின் பரப்பு தர உயரம் என்பதும் பொருந்தும். அடுத்ததாக சதுரமுகி கனவுருவின் கன அளவுகளை சூத்திரத்தை பயன்படுத்தி கணிப்பீடுகளை மேற்கொண்டோம். கனவளவு தொடர்பான பிரசினங்களை தீர்த்தோம். கனவளவு கொள்ளளவு என்பவற்றை வேறுபடுத்தி அதன் பொருள் என்ன, எவ்வகையில் வேறுபடுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். பின்னர் சில பரிசோதனைகள் அல்லது செயற்பாடுகள் ஊடாக கொள்ளளவை மதிப்பிடுவது பற்றியும் பார்த்தோம். மாணவர்கள் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ள 22.4 பயிற்சியை மேற்கொள்ள முடியும்.